கர்த்தருடைய பரிசுத்த மகிமை, தேவனாய் கர்த்தருடைய வல்லமை இந்த வேளையில நம்ம மத்தியிலே கடந்து வரத்தக்கதாக கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட வார்த்தைகளை கொண்டு இடைபடும்படியாக நம்மை தாழ்த்துவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இந்த மாதத்தினுடைய துவக்க நாளிலே சமூகம் தேடி ஆண்டவரே வந்து அமர்ந்திருக்கிற பிள்ளைகளோடு தேவனாய் கர்த்தர் இடைபடும்படியாக நேசருடைய பரிசுத்த மகிமை இறங்கி வரத்தக்கதாக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே உறுதிப்படுத்தி தேவனாய் கர்த்தனை மகத்துவமான காரியங்களை செய்திருக்கிறோம். கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளே என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையடைவதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 43ஆம் வசனம். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை. நேற்று இரவு வேளையில என்ன வார்த்தையை பேசுவது என்று காத்திருந்த போது கர்த்தர் திட்டமும் தெளிவுமா இந்த வார்த்தையை கொடுத்தார். அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை. நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பெயர் உண்டு. அவர் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவன். வேதாகம் முழுக்க ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவனாய் கர்த்தர் பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடு வரை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தார். அடையாளங்கள் வேற, அற்புதங்கள் வேற. அடையாளங்கள் மூலமாக தேவனாய் கர்த்தர் தான் இருக்கிறேன் என்றும் தன்னுடைய செயல்கள் இன்னும் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் மெய்ப்பித்து வந்தார். அற்புதங்கள் மூலமாக தன்னுடைய ஜனத்தை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தார். அடையாளம் எதுக்கு பிரதர்? வானத்து நட்சத்திரங்கள் விழுகிறத, பூமியில் ஏற்படுகிற மாற்றங்களை தேவனாய் கர்த்தர் அடையாளங்களாக வைத்திருக்கிறார். இதெல்லாம் கடைசி காலத்தில் நடக்க போகுது அப்படின்னா அது நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லாமே நமக்கு காண்பிக்கப்படுகிற அடையாளங்கள். ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் நம்மகிட்ட என்னெல்லாம் பேசினாரோ அதெல்லாம் எவ்வளவு வேகமா நிறைவேற்றி இருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இவ்வளவு வேகமா அந்த காரியங்கள் நிறைவேறி கொண்டிருக்குன்னு சொல்லி. ஒரு வருஷம் இல்லாம இந்த வருஷம் ஆண்டவரே கர்த்தர் தங்க விலை உயரன்னு கூட பேசினார். அது எவ்வளவு வேகமா ஜெட்டு வேகத்துல மேல போயிட்டு இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் அடையாளங்கள். என்ன அடையாளங்கள்? தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், இன்னும் அவர் தான் ரூல் பண்றார், அவர் தான் ஆளுகை செய்கிறார், அவருடைய கண்ணசைவில் தான் சகலமும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளங்கள். ஒருவேளை ட்ரம்ப் போடுற ரூல்ஸ் இருந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கான சிறப்பு சட்டம் வரைக்கும் கர்த்தர் பேசினார். இவ்வளவு வேகமா அதெல்லாம் நிறைவேறிட்டு இருக்குது என்பதற்காக நான் சொல்லுகிறேன். அற்புதங்கள் எதற்கு பிரதர்? அற்புதங்கள் அவருடைய ஜனத்தை தேவனாய் கர்த்தர் போஷிப்பதற்காக. அப்ப அப்போஸ்தலர்கள் மூலமாக தேவனாய் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்தார், செய்து கொண்டிருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த காரியங்களை புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் நடக்கும். பிரதர், ஆதி காலத்தில் நடந்தது போல இப்ப ஒன்னும் பெரிய அற்புதத்தெல்லாம் நம்ம கேட்க முடியலையே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வேணா ஒண்ணு சொல்லலாம், குறைந்திருக்கிறது என்று வேணா சொல்லலாம். குறைந்திருப்பதற்கான காரணமும் நாம் தானே தவிர கர்த்தர் அல்லவே அல்ல. போன மாசத்துல கூட கேன்சர் கட்டி சரியாச்சுன்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்கு பிறகு சாட்சிய நம்ம கேட்டோம். இன்னைக்கு தேவன் என்ன செய்யறாரு? அவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். அற்புதத்தை அவர் செய்யத்தான் செய்யறாரு. ஒரு ஸ்கேன்ல கட்டி இருக்கு, கேன்சர் இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் அடுத்த ஸ்கேன்ல ஜெபத்துக்கு பின்னாடி அது ஒண்ணுமே இல்லை என்று சொல்லத்தக்கதான் அற்புதங்களை கர்த்தர் இன்னைக்கு செஞ்சுட்டு தான் இருக்கிறார். அப்ப குறைந்திருக்கிறது வேண்டும் என சொல்லலாம். ஏன்னா அதற்கு காரணம் நாம் தானே தவிர கர்த்தர் அல்ல. நீங்க வேதத்துல நன்றாய் கவனிச்சீர்களானால் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 16 முதல் 18 வசனங்களிலே ஒரு காரியம் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. யோவானையும் பேதுருவையும் பிடித்து வைத்து விதமாய் பேசுகிறார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அலங்காரமான வாசலிலே அலங்கோலமாய் கிடக்கிற முடவன் அப்படி பாடல் வரிகளை நமக்கு அழகா சொல்லுது.
அப்ப ஆலயத்தினுடைய வாசல்ல அலங்கோலமாய் அந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியை வாசிங்கன்னா கிட்டத்தட்ட 40 வயசு, 40 ஆண்டு காலம் அப்படி காத்து கிடந்தவனா இருந்த முடவன தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணாரு? அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலமாக தேவனாய் கர்த்தர் அற்புதம் செய்தார். அது எல்லாருக்கும் வெளியரங்கமா இருக்கிறது. இப்ப கூடி வருகிறவர்கள் அவர்களை பிடித்து வைத்து என்ன செய்யலாம்? நம்மளால மறுக்க முடியாது. எல்லாருக்கும் வெளியரங்கமாகத்தானே என்ன நடந்திருக்கிறது? அற்புதங்கள் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்கள் நடுவில் நடக்கிற அற்புதங்களை எப்படி தடுப்பது என்று யோசித்து ஒரு காரியத்தை சொன்னாங்க. அடுத்த 2 வசனத்துல வாசிக்கலாம். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்ப அற்புதம் எதனால் நடந்தது? இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடந்தது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். பிச்சை கேட்டவனுக்கு அவங்க சொன்னாங்க, ஐயா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஆனாலும் எங்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், தருகிறேன் சொல்லி அந்த அற்புதத்தை செய்தார்கள். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்ப என்ன இருந்தது அந்த அப்போஸ்தலர்கள்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமமும் இயேசுவை கிறிஸ்துவை குறித்த போதனையும். அங்க அழகா சொல்ல பாருங்க, 2 காரியம் சொல்லப்படுகிறது. இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசக்கூடாது, என்ன கூடாது, போதிக்கவும் கூடாது என்று அவர்கள் பயமுறுத்தினார்கள். அப்ப அந்த யூதர்களுக்கு நன்றாகவே தெரிகிறது அற்புதம் எதனால் நடக்குது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஏன்னா அதுவரை அந்த தேவாலயத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்களை ஒரு நாளும் அவர்கள் பார்த்ததில்லை. ஆலயத்தில் ஆராதனை நடந்துச்சா? ஆலயத்தில் ஆராதனை நடந்தது. அவர்கள் கர்த்தரை வழிபட்டு கொண்டுதான் இருந்தாங்க. ஆனாலும் 40 வருஷமா ஒருத்தன் என்ன செய்யறான், பிறந்து எத்தனை வயசுல கொண்டு வந்து ஆலயத்தின் வாசல்ல வச்சாங்களோ தெரியாது. ஆனா அத்தனை வருஷமா ஒருத்தன் கிடக்குறான். அந்த ஆலயத்தில் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒரு நாள் அவங்க கேள்விப்படல. திடீரென்று இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க, இது வேற எதனாலும் நடக்கல, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை குறித்து அறிந்து கொண்டதனால் உண்டான அற்புதம். அதனாலதான் போதிக்கூடாதுன்றான். நீங்க விளைக்கொள்ளணும். 2 காரியம் சொல்லப்படுது. எவ்வளவு இயேசு கிறிஸ்து நாமத்தை பத்தி பேசவே செய்யாத, பேசி ஒருவேளை எவனாவது ஒருத்தன் இயேசு கிறிஸ்து மேல ஒரு விசுவாசம் வச்சுட்டான்னா உடனே என்ன நடந்துருது? அற்புதம் நடந்துருது. போதிக்க கூடாது ஏன் சொன்னாங்கன்னா, அவரை அறிய 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 அற்புதம் என்ன செய்கிறது? கூடிக்கொண்டே இருக்கிறது. அதனால் அவ்விதமாய் கட்டளையிட்டார்கள். அப்போ நன்றாய் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமம் அற்புதத்தை செய்யத்தக்கதான மகா மகிமை பொருந்திய ஒன்றாய் இருந்தது. அதுக்கு பின்னாடி அப்படியே அதே அதிகாரத்தினுடைய பின்னாடி பாத்தீங்கன்னா பயமுறுத்தி விட்டு விட்டார்கள் அப்படி சொல்லப்படுது. 21ஆம் வசனத்துல எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடினாலே ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றையும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவன், சுமார் 40 வயதுடைய ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான் என்று அந்த பகுதி என்பது நமக்கு சொல்லுகிறது. அப்ப ஒன்றை நீங்க நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்விதமாகத்தான் தேவனாய கர்த்தருடைய அற்புதங்கள் நடந்தது அப்போஸ்தலர்களாலே. அப்போஸ்தலர்களாலே அற்புதம் நடந்ததுன்னு பைபிள் சொன்னாலும் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே என்ன நடந்துச்சு? அற்புதங்கள் நடந்தது. அது கீழே பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவான் 2 காரியம் சொல்லப்படுகிறது. விசுவாசத்தில் நிரம்பினவனாகவும் வல்லமையினால் நிரம்பினவனாகவும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்போ இயேசுவின் நாமத்தை யார் சொன்னாலும் நடக்குமா பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, யார் சொன்னாலும் அற்புதம் நடக்கதான் செய்யும். ஆனா விசேஷமா அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டிருக்கிறவர்கள், விசுவாசத்துல வல்லவர்கள் ஜெபிக்கிற போது அற்புதம் என்ன செய்யும்? கூடுதலா நடக்கும். அப்ப தேவன் அந்த அற்புதத்தை செய்ய வேண்டிய நோக்கம் என்ன? தேவன் எதற்காக அற்புதத்தை செய்யணும் அப்படி கேட்டீங்கன்னா, இதுக்கு முந்தின வசனம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசருடைய தொகை
எருசலேமிலே மிகவும் பெருகிச்சு. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இது நடக்கிறதுக்கு தான் அற்புதம் தேவை. இதுல சொல்லப்படுகிற ஆசாரியர் யாரு பிரதர்? யூத பாரம்பரியத்தினுடைய ஆசாரியர்கள் கூட இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க தொடங்கிட்டாங்க. அது அழகாய் போட்டிருக்குது, வேத வசனம் விருத்தி அடையணும்னா அற்புதம் நடக்கணும். ஜனங்கள் அற்புதங்களை பெற்றாதான் ரட்சிப்பு உண்டாகும். எபிரேயர் புஸ்தகத்தை நீங்க திருப்பினீங்கன்னா அதுல வர்ற 2ஆம் அதிகாரத்தினுடைய 3-4 வசனங்கள், முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்தை செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியினுடைய வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் எதற்கு? தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம். அப்ப சும்மாலாம் ரட்சிப்பு நடக்கல உலகத்துல. இயேசு கிறிஸ்துவின் மூலமே அறிவிக்கப்பட்டு பிறகு அதை கேட்டவர்கள் அவர் என்ன சொன்னாரோ அதையே தெளிவாக சொல்லி பரிசுத்தாவினுடைய வரங்களினாலே அற்புதங்களினாலே அடையாளங்களினாலே ரட்சிப்பு என்பது உறுதியாக்கப்பட்டது. எப்படிங்க ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினா, ஒருவேளை பிறக்கும் போதே பை பர்த் நான் கிறிஸ்தவனா இருந்தேன் அதனால ரட்சிப்பு இருந்தேன் யாருமே சொல்றது இல்லை. பிரஜாதிகளா இருந்தாலும் பை பர்த்தே கிறிஸ்தவனாய் பிறந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல நமக்குள்ள ரட்சிப்பு வருகிறது. எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினாலே அதுல 99.9% கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களினால இன்னும் அதிகமா தேவனை நெருங்கி என்ன பண்ணிட்டோம், பிடிச்சுக்கிட்டோம். ஒரு தேவை இருந்தது, கைவிடப்பட்ட நிலை இருந்தது, சில அற்புதங்களுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம். அந்த குறிப்பிட்ட காரியத்துல தேவன் இறங்கி நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தாரு. அதன் பேர்ல தேவன் பேர்ல என்ன உண்டாயிற்று? அன்பு பெருகிச்சு. அது ரட்சிப்பின் திசை நோக்கி நம்மை நகர்த்தினது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப நம்முடைய ஊழியத்தில் எப்படி நடக்குது பிரதர்? ஒரு சின்ன கூட்டம் தானே, எப்படி நடக்கிறது? எப்படி இவ்வளவு காரியம் நடக்குது? இவ்வளவு காரியம் எப்படி போஷிக்கப்படுது? இவ்வளவு தேவைகள் எப்படி சந்திக்கப்படுது அப்படி கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க அற்புதங்களின் மூலமாகத்தான் தேவனாய கர்த்தர் அவைகளை சந்திக்கிறார். வேலை இல்லைன்னு வர்றாங்க, ஜோம் பண்றோம், ஒரு வேலை நடக்குது, பிரதர் இந்த முதல் மாத சம்பளத்தை வைத்துக் கொள்ளுங்க. இப்ப கேன்சர்னு வர்றாங்க, ஜோம் பண்றோம், ஒரு அற்புதம் நடக்குது. அவர்கள் ஒருவேளை சாட்சி சொல்லிட்டு போறாங்க. அடுத்து ஏதாவது ஒரு தேவ திட்டங்களுக்கு நேராக தங்களை என்ன செய்வாங்க, ஒப்பு கொடுப்பாங்க, கடந்து வருவாங்க. அப்படித்தான் தேவனுடைய அற்புதங்கள் என்பது மூலமாக தேவன் நம்முடைய ஊழியத்தை நடத்துற. கூப்பிட்டு ஒருவேளை அண்ணன் இந்த சர்ச் ப்ராஜெக்ட் வச்சுக்கிடுங்க, இதை இப்படி வச்சுக்கிடுங்க, இதை இப்படி வச்சுக்கிடுங்க, எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் அவர்களுக்கு செய்த அற்புதங்களின் மூலமாக. இப்ப போன வாரம் ஒரு சகோதரி சொன்னாங்க, சிஸ்டர்கிட்ட பேசினாங்க, என்கிட்ட பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பிரதர் எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வாங்கி வச்சுட்டு பணமே தர மாட்டேங்கிறாரு, ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாரு, தரவே மாட்டிருக்கிறாரு. உங்களுக்கு ஆலயம் கட்டுறதுக்கு கடனா கொடுத்திருந்தா கூட எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும், நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன நடந்துச்சோ தெரியல, அடுத்த நாளே அந்த 5 லட்சம் கொடுத்துட்டு போயிட்டான். இப்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இருக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். ஐயையோ தெரியாம அண்ணங்கிட்ட என்ன பண்ணிட்டுமே, முந்தின நாளே வாய் விட்டுமே அப்படின்னு. இல்ல அந்த வாயை உட வச்சது கர்த்தரு. அவர் இத்தனை வருஷமா தராதவர் அடுத்த நாளே கொண்டு வந்து கொடுக்க வச்சது யாரு? ஆண்டவராய் கர்த்தரு. இப்ப ஒரு பெரிய போராட்டம் இருக்கு, உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப சர்ச்சை கட்டுறது கடனா கொடுக்கணுமா வேண்டாமா, ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். அந்த மன போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு தெளிவான நிலைக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள அடுத்த அற்புதம் நிச்சயம். அப்ப கர்த்தர் எதுக்கு பிரதர் இந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறாரு, எதற்கு இத்தனை வருஷம் அவரை காத்து வச்சிருக்கிறாருன்னா, நமக்கு ஒரு வேலை இருக்கு. அதனால அவர் பிளான் பண்றாரு, உனக்கு அற்புதம் நடக்கணும்னா இந்த வார்த்தை நீ அவர்கிட்ட சொன்னாதான் உனக்கு நடக்கும், இல்லைன்னா உனக்கு என்ன நடக்காது, நடக்கவே நடக்காது. அப்படி கர்த்தர் நினைச்சுவாருன்னா அங்க அப்படியே வச்சிருப்பாரு. அப்படிதான் ஊழியங்கள் நடக்குது.
அப்ப இந்த இடத்துல ரட்சிப்ப தேவனை உறுதிப்படுத்தினார் அற்புதங்களினாலே, அடையாளங்களினாலே, பரிசுத்த ஆவியானுடைய வரங்களினாலே அது நமக்கு உறுதியாக்கப்பட்டதா இருக்கிறது. அதனால அந்த ரட்சிப்பு நமக்கு ரொம்ப எளிதா கிடைச்சிருச்சுலாம் நீங்க ரொம்ப நினைக்காதீங்க. அதுக்கு பின்னாடி தேவனுடைய பலத்த வல்லமை இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்றார். அதை குறிச்சு ரொம்ப நீ அசால்ட்டா இருக்காதன்றார். ரட்சிப்பு நமக்கு இலவசம்ன்றதுனால நம்ம அதை ரொம்ப சீப்பா எடுத்துக்கூடாது. அது ஃப்ரீ தான், ஆனா அது ரொம்ப சீப்பானது. நீங்க புரிஞ்சு கொள்றதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்றேன். ஃப்ரீ சீப்ன்றதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? அது நமக்கு ஃப்ரீ தான், ஆனா ரொம்ப சீப்பானது இல்ல. ஏன்னா எனக்கு அது ஃப்ரீ, ஆனா அதற்கு ஒரு பெரிய விலையை தேவன் என்ன பண்ணி இருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். நம்ம ரட்சிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய தேவனுடைய வல்லமை இருக்கு. அதனால அதை குறிச்சு ரொம்ப அசால்ட்டா இருக்காத அப்படிங்கிற வார்த்தையை அங்கே எபிரேயர் எழுதுகிறார். அதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அதே அப்போஸ்தலர் நடபடிகள்ல 19ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா 11-12 வசனங்களை வாசிக்கலாம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. அழகா சொல்லப்படுது பவுலுடைய கைகளாலே செய்யப்பட்ட அற்புதங்கள். இங்கே சொல்லப்படுது ஐயா அவர்களுடைய உருமால், அவருடைய கச்சை, அவருடைய வஸ்திரங்கள் எல்லாமே அற்புதங்களை செய்தது. வியாதிகள் நீங்கிச்சு, விசாசிகள் என்ன பண்ணிச்சு, பயந்து ஓடியது. ஒருவேளை இதை குறிச்சு ரொம்ப அதிகமா உங்களுக்கு நாங்க பிரசங்கம் பண்ணோம்னா அது ஒருவேளை விக்கிரகமா சில நேரத்தில் நீங்க என்ன பண்ணிடுவீங்க, அதை மாத்திடுவீங்க. ஆனா அப்படி நடந்ததாக பைபிள் சொல்லுது. அவருடைய வஸ்திரம், அப்போஸ்தலருடைய வஸ்திரங்கள், அந்த வஸ்திரங்கள் கூட அற்புதங்களை செய்தது. அப்படிதான் பைபிள் சொல்லுது. புதிய ஏற்பாடு தானே, புதிய ஏற்பாடு தானே, அது அற்புதங்களை செய்தது. ஆனா ரொம்ப அதிகமா அதுக்குள்ள போனோம்னா அந்த ஊழியக்காரர்கள் பயன்படுத்துகிற பொருட்களே உங்களுக்கு என்னவா மாறிடும், விக்கிரகமா மாறிடும். ஆனாலும் அது அற்புதங்களை செய்யத்தான் செய்கிறது. சில நேரத்துல பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல போய் எவ்வளவு ஒரு அரை மணி நேரம் நீங்க நல்லா ஜோம் பண்ணி 1 மணி நேரம் ஜோம் பண்ணா கூட அவங்க முடியும் போது அண்ணே ஒரு சிலுவை போட்டுருங்கண்ணே, ஒரு ஜோம் பண்ணிருங்கண்ணே அப்படிம்பாங்க. அப்படின்னா அவருடைய கைகள் பட்டுச்சுன்னா நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம், நமக்குள்ள ஒரு அபிஷேகம் நடக்கும் என்பதனுடைய விசுவாசத்தினுடைய அடிப்படையில். அப்ப நீங்க நன்றாய் விளங்கி கொள்ளணும். அதை உண்மையா பிரதர், உண்மைன்னு பைபிள் சொல்லுது. அற்புதங்களும் அடையாளங்களும் அவர் மூலமாய் நடந்ததையா அதோடு நிக்கல, அவருடைய வஸ்திரங்கள் கூட பேசிட்டு அவர்கள் செல்ல முடியாத இடத்திற்கு அவருடைய உருமால்களையும் கச்சைகளையும் தூக்கிட்டு என்ன பண்ணாங்க, கொண்டு போனாங்க. அங்க அற்புதங்கள் நடந்தது. அந்த அற்புதம் எல்லாவற்றினுடைய நோக்கமும் ஒன்றே ஒன்றுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா ஜனங்களுடைய ரட்சிப்பு, வேத வசனங்கள் விருத்தி அடையணும் என்கிற நிலை. அதற்காகத்தான் தேவன் அவ்வளவு பெரிய அற்புதங்கள் என்ன செய்கிறார், நடப்பிக்கிறார். அற்புதங்களை வாங்கிட்டு நம் உண்டு உறங்கி படுத்துக் கொள்வதற்கு அல்ல, உண்டு உறங்கி படுத்துக் கொள்வதற்காக தேவன் என்ன செய்யல, அற்புதங்களை அடையாளங்கள் நமக்கு செய்யறதில்லை. உறுதியா நில்லு, ரட்சிப்புல உறுதியாயிரு, வேத வசனங்களை விருத்தி அட, இன்னும் நீ வளரு, இன்னும் நீ விசுவாசத்துல வல்லவனா என்ன செய், மாறு. அதுக்குதான் அற்புதம். அந்த அற்புதங்களை தேவனாய் கர்த்தர் அதுக்கு தான் செய்யறார். இயேசு கிறிஸ்து செய்த பெரிய அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா லாசருவை உயிரோடு எழுப்பினது. இப்ப மீதியெல்லாம் சாதாவாபதன்னு கேட்காதீங்க, எல்லாமே அற்புதம் தான். ஆனா அது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கியது அன்றைய கால ஜனங்களுக்கு நடுவில். அதனாலதான் கிட்டத்தட்ட அடுத்த ஒரு சில நாட்களில் நடந்த அந்த குருத்தோலை பவனியில அத்தனை லட்சம் பேர் கலந்து கொண்டாங்க. கிட்டத்தட்ட 1,35,000 பேருக்கு மேல கலந்து கொண்டிருப்பாங்க ஒரு வரலாற்று கணக்கு சொல்லுது. பைபிள் சொல்லுது இயேசுவை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம், உயிரோடு எழும்பிய லாசருவை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம். நான் சொல்ல பைபிள் சொல்லுது. அதனால யூதர்களாம் திட்டம் போட்டாங்க, முதல்ல லாசருவை காலி பண்ணிடுவோம். ஏன்னா இப்ப உயிரோடு எழுப்பப்பட்ட சாட்சியாகிய லாசருவை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய திரள் கூட்டம் நினைச்சது திரளுகிறது. அவனை கொலை செய்வதற்கு வகை தேடினான். சொல்லுது. அப்போ ஒரு அற்புதத்தின் மூலமா தேவன் நினைச்சாரு, ஜனங்களை தன் பக்கம் நினைச்சாரு, இழுக்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா புறஜாதிகள் நடுவில் அற்புதங்கள் மிக அதிகமாய் நடக்கிறது, மிக அதிகமாய் நடக்கிறது. அது உண்மை.
தேவனாய் கர்த்தர் அவ்வளவு பெரிய அற்புதங்கள் அங்க நடப்பிக்கிறார். காரணம் என்னன்னா, அங்க ஒரு ரட்சிப்பு என்கிற ஒரு மிகப்பெரிய தேவை என்பது என்ன செய்கிறது, அங்க இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய கிராம சபைகள், மற்ற காரியங்கள், அதனுடைய ஊழியங்கள், நம்ம அதை கற்ற காரியத்துல தேவன் பலத்த காரியங்கள் நடப்பிக்கிறார். ஏன்னா அது தேவையான ஒன்றா இருக்குது. அந்த ஜனங்களுக்கு அது அவசியமான ஒன்றா இருக்கிறது. என் கூட யாராவது எப்பவாவது ஏதாவது ஒரு தருணத்துல தேடி வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, பிரதர் தமிழ்நாட்டுக்குள்ள உண்மையிலே இப்படி எல்லாம் ரூட் இருக்குதா, இப்படி எல்லாம் கிராமம் இருக்குதான்னு கேட்பாங்க. யார் வந்தாலும் கேட்பாங்க, இதை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறீங்க? அங்கிருந்து வந்து இந்த திருவாரூர் மாவட்டத்துக்குள்ள, கும்பகோணத்துக்குள்ள இப்படி ஒரு குக்கிராமத்தை எப்படி வந்து தேடி கண்டுபிடிக்கிறீங்க? இது அவங்களுடைய கேள்வியா இருக்கும். நீங்க சென்னையில் தான் இருக்கிறீங்க, எப்படி தேடுறீங்க, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி இதுக்குள்ள வர்றீங்க? அப்போ அதுக்கு எங்களுடைய மிகப்பெரிய பிரயாசம் எங்களுக்கு இருக்கு. ஓடுறோம், போற இடத்துல எல்லாம் விபத்துகளை பாக்குறோம், எத்தனை பேருடைய மரணங்களை பாக்குறோம், 4-5 வண்டி அப்படியே கிராஷ் ஆகி அப்பள மாதிரி கிடக்கிறதெல்லாம் பாக்குறோம். வாகனத்தை பார்க்கும்போது இதுல இருக்கிற ஒருவன் கூட உயிரோட என்ன பண்ணி இருக்க மாட்டான், தப்பி இருக்க மாட்டான்னு தோணுது. அப்ப நம்மள ஏன் கர்த்தர் பாதுகாக்கிற, நம்ம பெரிய டிரைவிங்ல புலியா? அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. வேலை இருக்குது, தேவை இருக்குது, ஓடுகிற நோக்கத்தை தேவன் அறிந்திருக்கிறார். அதனால தான் அற்புதங்கள் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த தாய் வந்து திராட்சை ரசம் குறைந்து போயிட்டு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லும் போது இயேசு சொன்னார், உனக்கு எனக்கு என்னன்னாரு. அப்படி என்ன அர்த்தமோ, வேலையை பார்த்துட்டு போன அர்த்தம், என் வேலை வரலன்னு. ஆனா அதே சமயம் சீசர்கள் வந்து இவன் நமக்காக ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான் சொன்ன உடனே ஒரு அற்புதத்தை செய்தார். அதுவும் பைபிள் தான். அப்ப அவங்க அம்மா வந்து திராட்சை ரசம் குறைந்து போயிட்டு இருக்குன்னு சொன்ன உடனே அற்புதம் பண்ணிருக்கலாம்ல, ஏன் வேலை வரல, உனக்கு எனக்கு என்னன்னு ஏன் கேட்டாரு? யாருடைய சிபாரிசையும் தேவன் ஏற்றுக்கொண்டதாக பைபிள்ல இல்ல. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து சீசர்கள் சொன்னாங்க, இவன் நமக்காக ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான் சொன்ன உடனே ஓகேன்னு உடனே இம்மிடியேட்டா ஏன் அற்புதம் பண்ணாரு? ஏன்னா அது அவசியமான ஒன்றாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், பைபிள்ல நான் ஏற்கனவே வசனங்களை சொல்லியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து காலத்துல ஒருவேளை என்ன இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவாங்க ஏகமனதா ஒரே ஒரு தேவாலயம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, யோவான் இந்த வசனத்தை வாசிடலாமே, ஒருவேளை புதிதாய் வந்திருக்கிறவங்க யாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிவதற்காக 18ஆம் அதிகாரம் யோவான் 20ஆம் வசனம். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன், ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்போதும் நான் உபதேசித்தேன். இயேசு சொன்னார் ஜெப ஆலயங்களிலேயும். சிங்குலரா புளூரலா? புளூரல். யூதர்கள் தேவனை ஆராதிக்கிற தேவாலயத்திலேயும். சிங்குலரா புளூரலா? சிங்குலர். ஒரே ஒரு தேவாலயம் இருந்தது, ஆனா ஏராளமான ஜெபாலயம் இருந்தது. இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திலேயே ஜெப ஆலயங்களுடைய தேவைகள் என்பது அங்கு அவசியமான ஒன்றா இருந்தது. சமாரிய பெண்ணுகிட்ட இயேசு பேசும்போது யோவான் 4 சொன்னார், ஐயா எருசலேமில மாத்திரமல்ல இந்த மலைகள் எங்கிலும் என்ன சொன்னாரு, எல்லா இடத்திலையும் யோவான் 4 சொன்னார் இல்லையா? அந்த வசனத்தை வாசித்தலாமா? யோவான் 4ஆம் அதிகாரம். சமாரிய பெண்ணுகிட்ட இயேசு சொன்னது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிற தொழுகை குறித்து தேவனாய் கர்த்தர் பேசும்போது என்ன சொன்னாரு? உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தெரிந்து கொள்ள இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். 21ஆம் வசனம். அதற்கு இயேசு, ஸ்ரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார். சொல்லிட்டு சொன்னார், அது இப்பொழுதே என்ன செய்கிறது, அது வந்திருக்கிறது என்று தேவனாய் கர்த்தர் பேசின வார்த்தைகள் அங்கு இடம்பெறுகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலேயே ஏராளமான ஜெப ஆலயங்களுடைய தேவைகள் என்பது எழும்பிச்சு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் போய் எருசலேமில மாத்திரம் ஜனங்கள் ஜெபிச்சா முடியாது, அங்க எல்லாராலும் போக முடியாது, பல தடை வரும். அதனால ஆண்டவர் நினைச்சாரு, எல்லா இடத்திலும் எல்லா மலையிலும் எல்லா இடங்களிலும் என்ன வரணும்னு நினைச்சாரு, ஆலயங்கள் எழும்பணும் நினைச்சார். அதனாலதான் இவன் நமக்கு ஒன்ன கட்டி கொடுத்துட்டான்னு சொன்ன உடனே என்ன உண்டாச்சு? அப்போ அற்புதங்கள் அடையாளங்களுடைய நோக்கம் என்ன? நீங்க விசுவாசத்துல வளரணும்,
நீங்கள் வேத வசனங்கள்ல விருத்தி அடையணும், இன்னும் கர்த்தருக்குள்ளாய் வரணும், நீங்கள் பலன் அடையணும். அதோட நின்று போச்சா பிரதர்? இல்ல, அநேக ரட்சிப்புகள் என்ன செய்யணும்? கடந்து வரக்கூடியதா இருக்கணும். இதுதான் அற்புதத்தினுடைய நோக்கம். அப்ப லாசருவை மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பும் போது அதான் நடந்துச்சு. வேண்டுமென்று 2 நாள் தாமதிச்சாரு, 4 நாள் கழிச்சுதான் போனாரு. போகும்போதே சீசல்கிட்ட சொன்னாரு, அந்த இடத்துல நீங்க யாரும் இல்லாததுனால உங்க விசுவாசம் வலுப்பெறும். பிதா மகிமைப்பட போறாருனாரு, குமாரனாகி நானும் மகிமைப்பட போறேன்னாரு. எல்லாமே அற்புதத்தினுடைய நோக்கம். லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டனுடைய நோக்கம் என்ன பிரதர்? பிதா மகிமைப்படணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்படணும். அப்பதான் அவர் பின்னாடி ஒரு பெரிய திரள் கூட்டம் வரும், தேவ நோக்கம் நிச்சயப்படும், நிறைவேற்றப்படும். அந்த இடத்துல கூட இருக்கிற சீசர்கள் எல்லாருக்கும் என்ன உண்டாகணும்? விசுவாசத்துல விருத்தி உண்டாகும். அதெல்லாம் யோவான் 11 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகா சொல்றார். அப்ப இது எல்லாத்தையும் நீங்க உணர்ந்து கொள்ளணும். அற்புதங்களுடைய நோக்கம் என்ன பிரதர்? இதற்காகத்தான் தேவன் அற்புதங்களை செய்கிறார். நீங்க வாங்கிட்டு அற்புதத்தை வாங்கிட்டு உண்டு உறங்கி அப்படியே இழுத்து பிடிச்சு தூங்கல்ல. அப்ப ஏன் அற்புதம் நடக்க மாட்டேங்குது பிரதர்? இந்த நோக்கங்கள் நிறைவேற நம்முடைய அர்ப்பணிப்பு இல்லாதனால அற்புதங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது? அது நடக்க மாட்டேங்குது, தாமதம் உண்டாகிறது. அப்ப தேவனாய் கர்த்தர் அழகா அற்புதமாய் சொல்லுகிறார், அப்போஸ்தலர்கள் மூலமாய் உண்டான அற்புதம். ஒருவேளை ஏன் இன்னும் அதிகமா அந்த காலத்துல அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாயிண்ட் சொல்லாம முடிச்சா பிரசங்கம் முழுமையடையாது. எகைன் மறுபடியும் அப்போஸ்தலர் 2 திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. இப்ப 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோனியத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த காலத்து ஜனங்களுக்குள்ள ஏன் பிரதர் அற்புதம் நடந்தது? அதுல சொல்லப்படுகிறது, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கர்த்தர் என்னுடைய உபதேசம் கூட சொல்லல. என்ன சொன்னாரு? அப்போஸ்தலருடைய உபதேசத்துல. ஏன் உபதேசம் சொல்லல? அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்துல சொன்னதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆதியில் இருந்த எல்லா அப்போஸ்தலர்களும் இயேசு என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் சொன்னாங்க. வசனத்தை டைரக்டா என்ன பண்ணாங்க? பிரசங்கித்தாங்க. ஒரு ஊழியக்காரன் யாரா இருந்தாலும் அவர் டைரக்டா வசனத்தை மட்டும்தான் சொல்றார் அப்படின்னு நீங்க உறுதியா நம்பினீங்கன்னா அதுல நிலைத்திருப்பது அவசியமான ஒன்று. டெய்லி வந்து பிரதர் என்கிட்ட கர்த்தர் சொல்லிட்டாரு, இப்படி செய்யினாரு, இன்னைக்கு இந்த செருப்பு போட்டு போனாரு, நாளைக்கு நீ சோப்பு கலர்ல ஷூ வாங்கினாரு, சொல்ல மாட்டாரு இல்லையா? என்னங்க அப்பெல்லாம் சொன்னார் ஒருத்தன் சொன்னான்னா சீக்கிரத்துல அழிய போறான்னு அர்த்தம். அப்படி சொல்றவன் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 6 மாசத்துலயே 1 வருஷத்துல கர்த்தரை விட்டு தூர ஓடி போயிடும். எனக்கு செருப்பு பிஞ்சா கூட கர்த்தர்ட்ட கேட்டு ஆண்டவரே செருப்பு வாங்கட்டுமான்னு கேட்டுதான் நான் வாங்குவேன்னு ஒருத்தன் சொல்றான்னு வைங்களாம். நான் சொல்ல எழுதி வச்சுக்கிடுங்க, அடுத்த 1 வருஷத்துல அவன் கர்த்தருடைய விசுவாசம் விட்டு மறுதளிக்கலன்னா என் கேளுங்க என்ன. ஏன்னா அவனுக்கு ஒண்ணு உலகமே புரியாம இருக்கிறான், பைபிளே தெரியல, கர்த்தரை குறிச்சு அறிஞ்சு கொள்ளன்னு அர்த்தம். ஆண்டவரே செருப்பு வாங்கட்டுமான கர்த்தர் அதை கொண்டே அடிப்பாரு சில நேரத்துல. இஞ்சி போனா வாங்குவா அப்படிதானே சொல்லுவாரு. கையில எவ்வளவுக்கு வாங்கணும்னு கேட்டா சொல்லுவாரு, கையில எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கும் பாரு. இஎம்ஐ போட்டு வாங்கட்டான்னு என்ன சொல்லுவாரு? சரி அதெல்லாம் சரியில்ல சொல்ல மாட்டாரு. உன் கையில என்ன இருக்குதோ அதை கொண்டு போய் நினைச்சு வாங்கும் பராக்கா உட்காந்து சோம் பண்ணி 2 நாள் பாசிங் போட்டு ஆண்டவரே செருப்பு வாங்கட்டுமா, என்ன பிராண்ட் வாங்கணும், என்ன கலர்ல வாங்கணும், அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்ல பிஞ்சு போச்சே வாங்கு, சட்டை பிஞ்சு வச்சா புது ஷர்ட் வாங்கு. இதுக்கெல்லாம் உட்காந்து ஆண்டுடைய சமூகத்தில் உட்காந்து கேட்டு எடுத்து ஆண்டவரே என்ன கலர், அங்க போய் கடையில போய் நின்று ஜோம் பண்ணி 2 கலர் எடுத்து வச்சு ஆண்டவரே இதுல எதுன்னு சொல்லுங்க அப்படி சொல்லி நின்று ஜோம் பண்ணீங்கன்னா கடைக்காரன் பார்ப்பான், எங்கிருந்து வந்திருக்கு இந்த லூசு. கடைசியில் அவன் யார தூசிப்பான்? உங்கள கத்தனை சேர்ந்து தூசிப்பான். இதெல்லாம் மென்டல் கோஷ்டியான செய்து அலையுதுன்னு நினைச்சுவான்னு சொல்லுவான். நல்லா கவனிங்க. அப்போ இந்த உபதேசம் என்பது ஒருவேளை வசனத்தை தான் பேசுவாரு பிரதர், கரெக்டா சொல்லுவாரு பிரதர், அதே மாதிரி வசனத்தை தவிர்த்து உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை அது ரொம்ப முக்கியமானது. வசனத்தை தவிர்த்து உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ ஒரு மனுஷன் அவன் வசனத்தின்படிதான் வாழ்றாரு, வசனத்தான் சொல்றாரு, ஒருவேளை இந்த லிஸ்ட்ல வருவார் அப்படின்னு சொன்னா அவர் சொல்ற எல்லாத்திலையும் நீங்க தரித்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்படி பண்ணுங்க அப்படி சொல்றாருன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்? ஏதோ ஒண்ணு இருக்கும். அத புரியல அப்படின்னா மாட்டிக்கிடும்.
அது விளங்கலைன்னா மாட்டிக்கிடும். இப்படிதான் செய்யணும்னு சொல்லிட்டு அதன்படிதான் என்ன செய்யணும், சொல்லணும், அதன்படிதான் செய்யணும். நான் திரும்ப சொல்றேன், ஊர் உலகத்தை பத்தி எல்லாம் கர்த்தர் தீர்க்க தரிசனம் சொல்றவர் நம்மளை பத்தி பேச மாட்டாரா? 1ஆம் தேதி இதெல்லாம் பேசின ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அற்பத்தின் மாசமாக அடையாளத்தின் மாசமா இருக்குன்னு சொல்றது மாத்திரம் அவர் வேற சொல்லிடுவாரா? அவர் நடக்க போறதான் சொல்றாரு. நடக்க போற காரியத்தான் தேவன் நினைச்சார் சொல்றவரா இருக்கிறாரு. அப்ப இதை மட்டும் மாத்தியெல்லாம் அவர் சொல்ல போறதில்லை. அப்போ தரித்திருந்தார்கள், நிலைத்திருந்தார்கள். இதுல பிரதர் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலே அவங்க நிறைய காரியத்தை உபதேசித்திருப்பாங்க. நிறைய கேள்விகள் வரும்போதெல்லாம் பதில் சொல்லி இருப்பாங்க. விவாகரத்தை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல யார்கிட்ட? பவுல்கிட்ட. அவர் நிறைய விளக்கெல்லாம் சொல்லிட்டே வந்தார். இப்படி இருயா, அப்படி இருயா, குடும்பமா நீ கட்டப்பட்டனா இப்படிதான் நீ வாழணும். நீ ஒருவேளை உன்னுடைய மனைவியோ உன்னுடைய கணவரோ ஒத்துழைக்கலன்னா நீ பாஸ்டிங் கூட இருக்கக்கூடாது, அப்படிதான் நீ வாழணும். இருந்தாலும் நீ ஸ்திரியை தொடாமல் இருப்பது நல்லது. அப்படிலாம் நிறைய காரியத்தை பேசிட்டே போனார், நிறைய பேசினார். அதுக்கு முன்னாடி அதை குறித்துதான எக்ஸாம்பிளோ பைபிள் எவிடன்ஸோ யார்கிட்ட இருந்திருக்காது? வேர்ல்டுக்கு இருந்திருக்குமா? என்னங்க அதுக்கு முன்னாடி எவிடன்ஸ்னா என்ன இருந்திருக்கும்? மோசே சொன்ன தள்ளுதல் சீட்டு மட்டும்தான் இருந்திருக்கும். இதெல்லாம் ஒரு மாதிரியே பார்க்கல. என்னங்க அது மட்டும்தான் இருந்திருக்கும். ஒரு சிக்கலான டாபிக்ன்றதுக்காக எடுக்கிறேன். அது மட்டும்தான் இருந்திருக்கும் பவுல் கிட்ட. அப்ப என்ன சொன்ன பவுல்? நியாய பிரமாணத்தின்படி மோசே சொன்ன மாதிரி தள்ளுதல் சீட்டை அப்படி சொல்லிட்டு போக முடியாது இல்லையா? இப்ப அவருக்கு எந்த விளக்கு கொடுப்பாரு, எந்த எக்ஸாம்பிள் கொடுப்பாரு? அவருக்கு ஒன்னும் புரியல. ஆனாலும் நிறைய ஆலோசனைகளை சொல்லி முடிச்சுட்டு கடைசியா சொல்றாரு. என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, எப்பா அவனா பிரிஞ்சு போனா பிரிஞ்சு போகட்டும், நீ குற்றவாளியா இருக்காத, அவளா போனா போட்டும், அப்படிலாம் சொல்லிட்டே இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? டிவோர்ஸுக்கு நீ மாத்திரம் காரணமா என்ன பண்ணிடாதன்னு அர்த்தம், இருந்துடாதன்னு அர்த்தம். உலகத்துல நடக்காமலா இருக்கு பிரதர், நடக்கும். ஆனா நீ காரணமா இருந்துடாதுன்னு அதோடைய அர்த்தம். அப்படிலாம் சொல்லிட்டே வர்றார். அப்புறம் நீ அவர் இறந்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது, இறக்க வரைக்கும் சிக்கல் தான். அப்படியெல்லாம் நிறைய காரியங்களை பேசிட்டு முடிக்கும் போது சொன்னாரு, என்கிட்டயும் ஆவி இருக்குன்னு நான் என்ன செய்றேன். உடனே முடிச்சாரு. கர்த்தர் சொன்னார், முடிச்சாரா? அந்த அதிகாரத்தை முடிக்கும் எப்படி முடிச்சாரு? நான் நல்ல கவனி, என்னுடைய அபிப்பிராயம் முடிக்கும்போது சொன்னார், என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன். அப்ப என்ன சொல்றார் பிரதர்? என்கிட்டயும் ஆவியில் நிரம்பிதான் இருக்கிறேன், அதனால நான் சொன்னாலும் எப்படிதான் இருக்கும், சரியாதான் இருக்கும்னு அர்த்தம். அந்த அர்த்தம் சொல்றார். கர்த்தர் சொன்னார், அவரால் சொல்ல முடியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி பைபிள் எவிடன்ஸ் இல்ல. நிறைய காரியம் உலகத்துல நடக்கிற காரியத்துக்கு பைபிள் எவிடன்ஸ் இருக்காது இல்லையா? டிவி பார்க்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா, சினிமா பார்க்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறாரா? ஐயோ, அந்த காலத்துல சினிமா இல்ல, அதனால அவர் டைரக்டா சினிமா பார்க்காதிருப்பீர்களாக எழுத மாட்டார். ஆனா வேற வார்த்தை கொண்டு நினைச்சு எழுதுறார். களியாட்டுகள் என்கிற வார்த்தையை கொண்டு நினைச்சாரு, அவைகளை குறிச்சு எழுதுறார். ஓ நிமித்தமா தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாதுங்கிறார். எதை செய்தாலும் எதை பண்ணாலும் என்ன செய்ய, தேவனுடைய நாம மகிமைப்படும்படி பண்ணுன்றார். உடனே பாருக்கு போற தப்பா பிரதர்னா பாட்டில்லாம் ஊத்தி வச்சுட்டு டம்ளர்ல ஊத்தி வச்சுட்டு சியர்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி அல்லேலூயா அப்படி சொல்ல முடிஞ்சா குடின்னு அர்த்தம். கதாநாயகனும் கதாநாயகியும் கட்டி தழுவும் போது பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா அப்படி சொல்ல முடிஞ்சா போய் பாருன்னு அர்த்தம். விளங்குதா? அதான் அதோட அர்த்தம். ஏன் பிரதர் அப்ப அவர் எழுதல? அன்னைக்கு இல்லையா? எழுதல. இப்ப பவுலுக்கு கொஸ்டின் வருது, எதுக்கு இது இவ்வளவு நான் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலருடைய உபதேசம் கர்த்தர் ஏன் சொன்னாருங்கிறத இவ்வளவு பேசுறேன். என்னுடைய உபதேசம் சொல்லாம அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் என்ன செய்யுங்க, தரித்திருங்கள். அப்புறம் அடுத்த வார்த்தை என்ன சொன்னாரு? அந்நியோனியத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் உறுதியாய் தரித்திருங்கள். தரித்திருங்கள் அல்ல, உறுதியாய் தரித்திருங்கள். அந்நியோனியம் தமிழ்ல நம்ம பயன்படுத்துற ரொம்ப ஒரு அழகானது ஒரு வார்த்தை, அந்நியோனியம் வார்த்தை. எல்லாருக்கும் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. கணவன் மனைவி 2 ரொம்ப அந்நியோனியமா இருந்தாங்க சொல்லுவாங்க. ஏதாவது விளங்குதா விளங்கலையா? ஒரு மனவாள, நான் மனவாட்டி. அந்த அந்நியோனியம்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. தமிழ்ல அழகானது ஒரு மொழிபெயர்ப்பது. அந்த அந்நியோனியம் உனக்குள்ள இருக்கணும்ன்றார். யாருக்குள்ள பிரதர்? ஒருவனுக்கு ஒருவர் நீங்க ஐக்கியமாக அவ்வளவு மகிழ்ச்சியாக கிறிஸ்துவுடனே அந்நியோனியம், ஒருவருக்கு ஒருவர் அந்நியோனியம், ஐக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா சபைக்குள்ள எப்பவுமே சகோதர சகோதரி உறவு மட்டும்தான், வேற உறவு கிடையாது.
அதையும் நம்ம என்ன பண்ணோம், மனதில் வச்சு. நீங்க தான் பிரதர் அந்யோன்யமா இருக்கு சொன்னீங்கன்னு அடுத்த மாசம் புது பிரச்சனை கிளப்பிடாதீங்க. அதனால அதுக்குள்ள என்ன உறவு பிரதர், சகோதர சகோதரி என்ற உறவை தவிர வேற என்ன செய்யாது அங்கே கிடையவே கிடையாது. அப்புறம் கீழே அப்பம் விற்குதல். அப்பம் விற்குதல் இப்ப கம்யூனியன் அவ்வளவு முக்கியமா பிரதர் அப்படி கேட்டீங்கன்னா, ஆமா, அது ரொம்ப 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 முக்கியமானது. அது மிக 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 அவசியமானது. இந்த அப்பம் விற்குதல்ல ஒன்றாய் தரித்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதில் ஐக்கியம் கொள்ளுவது அவசியமானது. அதனாலதான் ஒருவேளை ஆதி மிஸ்டரிகள் காலகட்டங்கள்ல ஒரு சில சபையில் இருக்கிறது போல நம்ம ஒவ்வொரு முறை கூடி வந்தாலும் அந்த திருவிருந்து என்கிற ஒன்றை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், நம்ம வச்சிருக்கிறோம். ஒருவேளை எவரி வீக் திருவிருந்துன்னு சொன்னா உடனே ஆவிக்குரிய போதகர்லாம் சண்டைக்கு வருவாங்க. மாசத்துல ஒரு நாள் பிரதர், அது அப்படி பண்ணணும் பிரதர், நீங்க என்ன வாரந்தோறும் திருவிருந்துன்னு சொல்றீங்களே, இங்க ஆவிக்குரிய சபதானான்னு கேட்பாங்க. அப்ப அவங்க மாசத்துக்கு ஒரு முறைன்றது என்ன பிரதர், அது இன்னொரு பாரம்பரியம். சிஎஸ்ஐக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிற மாதிரி அதுக்கு என்ன செய்யுது, ஆவிக்குரிய சபைகளுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது இல்லையா. இங்க கருப்பு பெல்ட் ஒரு பாரம்பரியம், கருப்பு கயிறு சிஎஸ்ஐல ஆர்சியில, அங்க வெள்ளை ஜிப்பா பாரம்பரியம். ஒரு மாதிரியே பார்க்கல. என்ன ஆண்டு நீ அங்கேயே போட்டு கருப்பு கயிறு கட்டுன்னு சொல்லல. நீ ஜிப்பா ஒயிட் அண்ட் ஒயிட்ல அப்படி ஜிப்பா போட்டு சுத்தணும்னு என்ன செய்யல சொல்லல. பாஸ்டருக்குன்னு ஒரு பெரிய ட்ரெஸ் எல்லாம் சொல்லல. பாஸ்டருக்குன்னு ட்ரெஸ் சொல்லியிருக்கிறாரு பழைய ஏற்பாடு காலத்துல. அது நான் என்னைக்காவது போடுவோம் பத்தியில பிஷப் ட்ரெஸ், அதுதான். அதே மாதிரி எப்பொழுதும் திரியலுமா நீங்களாம் ஒரு மாதிரியே பாக்குறீங்க. அப்ப ஆசாரியனுடைய உடை அதுதான் பைபிள் சொல்ற உடை. அது என்னைக்காவது நம்முடைய ஆங்கிலிக்கனுடைய சில காரியங்களை நிறைவேற்றுறதுக்கு மாத்திரம் யூஸ் பண்றோம். அதுதான் பைபிள் சொல்ற ட்ரெஸ் ஆசாரியனுக்கு. வேற எதையும் கர்த்தர் நினைச்சல, பைபிள் இங்க சொல்லல. அப்ப அப்பம் விற்குதல் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதிலே நான் உறுதியாய் தரித்திருக்கணும். கடைசியா சொல்லி முடித்தால் ஜெபம் பண்ணுதல். உறுதியாய் என்ன செய்தார்கள், தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்றதுக்கு தேவன் சொன்ன எக்ஸாம்பிள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். லூக்கா 18 அதிகாரத்துல ஒரு பிரபு ஒரு மோசமான ஒருத்தங்கிட்ட போய் ஒருத்தி நிக்கிறத அடையாளப்படுத்தி அப்படி ஜெபம் பண்ணுனார். எவ்வளவு அக்யூஸ்டா இருந்தா கூட நீ 10 முறை வீட்டு வாசல்ல போய் நிக்கிறேன்னா உனக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைப்பான். நான் எவ்வளவு நல்ல தேவன், உனக்கு நான் செய்ய மாட்டேனா? அதனால செய்கிற வர உறுதியா என்ன செய், தரித்திரு. நான் செஞ்சு முடிக்கிற வரை என்கிட்ட தொடர்ந்து போராடி ஜெபி என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக தேவனாய் கர்த்தர் சொன்னார். சில நேரத்துல பல சந்தர்ப்பத்துல நாம சில நேரம் உலகத்தில் இருக்கிற மோசமான பிரபுக்கள் முன்னாடி, சில ஆட்கள் முன்னாடி போய் என்ன செய்யிருக்கு நிக்க வேண்டியது. அவர்கள் மூலமாக கூட கர்த்தர் நமக்கு பல நன்மைகள் என்ன செய்றாரு, நமக்கு செய்கிறார். என்னங்க சில நேரத்துல அவன்லாம் நல்லவனா தெரியுமா, நம்ம கூட இருக்கிற கிறிஸ்தவன் பேரோட இருக்கிறான் பாருங்க, அவனை பார்க்கும்போது இவனை விட அவன் எவ்வளவு பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு என்ன செய்யும், தோணும். அவ்வளவு காரியங்கள்லாம் பாக்குறோம். அப்ப ஆண்டு அதே எக்ஸாம்பிள் படுத்தி சொன்னார். அவன் கூட வந்துட்டேங்கிறதுக்காக உனக்கு என்ன செய்யறான், இதோ ஒண்ணு செய்யறாயா. இப்ப நான் யாரு, நான் அந்த லிஸ்ட்ல இருக்கிற தேவனா இல்லையே. என்ற சுயநலம் ஒண்ணுமே இல்லை. முழுக்க 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 நான் எப்பவும் சொல்லுவேன், நல்ல தகப்பன், உலகத்தில் இருக்கிற தகப்பன் 2 காரியத்தை செய்வார், எதிர்பார்ப்பார் பிள்ளைகிட்ட. ஒண்ணு, என் பிள்ளை நான் செஞ்ச தப்ப வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. ஒண்ணு. 2வது, என்னை விட பெரிய ஆளா வரணும். இது எல்லா தகப்பனுடைய வாஞ்சியம். அதை எத்தனை பேர் புரிஞ்சு கொள்றாங்க தெரியாது. ஒரு மனுஷனை உருவாக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவ்விதமான சில காரியத்தை என்ன செய்யணும், செஞ்சாதான் உருவாக்க முடியும். செய்ய வச்சாதான் உருவாக்க முடியும். இதை பண்ணிரு அதை பண்ணிரு பிள்ளைங்கிட்ட சொல்லும் போது டென்ஷனா இருக்கும் இல்லையா. எதுக்கு பிரதர், நம்மள மாதிரி டிசிப்ளினா நம்மளை விட பெரிய ஸ்தானத்துல வைக்கணும். அப்ப சாதாரண மாம்சமான ஒரு மனுஷனே இப்படி நினைக்கும் போது பரம தகப்பன் எப்படி நினைப்பார். அவர்கிட்ட பொறாம இருக்காது, எரிச்சல் இருக்காது. சில நேரத்துல உலக தகப்பன் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா பிள்ளை வளர்ந்தாலே பிள்ளை மேல என்ன பண்ணிடுவாங்க, பொறாமப்பட்டுருவாங்க. அதெல்லாம் பாக்குறோம், எவ்வளவு குடும்பங்கள்ல பாக்குறோம். ஐயோ நம்மளோட மேல போயிட்டானேன்னு பொறாம வந்துடும். நம்மள கேட்காத அளவுக்கு அவன் வளர்ந்துட்டானே, எப்பவும் காலை பிடிச்சே கிடப்பான்னு பார்த்தோம், மேல எலும்பிட்டானேன்னு பொறாம வரும். எவ்வளவு பேரை பாக்குறோம். ஆனா நம்ம பரம தகப்பன் அப்படி இல்லை. அந்த தகப்பன் தான் சொல்றாரு, ஐயா உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய நான் ரெடி.
ஆனா அன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் காலகட்டத்தில் சபையெல்லாம் எப்படி இருந்துச்சு? அப்போஸ்தலருடைய உபதேசத்துல உறுதியாய் தரித்திருந்தாங்க. அப்புறம் அந்யோன்யத்துல உறுதியாய் தரித்திருந்தாங்க. அப்புறம் அப்பம் பிற்கிறதுல உறுதியாய் தரித்திருந்தாங்க. ஜெபம் பண்ணுதலில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபமும் வேத வாசிப்பும் தான் ஒரு கிறிஸ்தவன் என்பதனுடைய அடையாளத்தினுடைய அடிப்படை. அதுக்கு மேல நீங்க வளரணும். ஆவியில வளர்ந்துச்சுமா பிரதர்? இந்த பேசிக்கே பாஸ் பண்ணல, பிறகு நீங்க ஆதியில வளர்க்குது. முதல்ல 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணாதானே பிளஸ் 2 எக்ஸாம் எழுத முடியும். 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் என்ன பிரதர்? ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாமே நீங்க பண்ற ஜபமும் உங்களுடைய வேத வாசிப்பு தான் அந்த எக்ஸாம். அதுல பாஸ் பண்ணாதான் எங்க வர முடியும். அதுல பாஸ் பண்ணல நான் ஊழியம் பண்ண போறேன்னு போறது. அப்புறம் அங்க ஏதாவது பிசாசு கிட்ட செருப்படி வாங்கிட்டு ஓடி வர்றது. எவ்வளவு பேர் நாங்க பாக்குறோம். இன்னும் இந்த 10th ஸ்டாண்டர்டே பாஸ் பண்ணலடா, நீ இன்னும் ஜபத்திலும் வேத வாசிப்பிலுமே நிலையா இல்ல. அதுக்குள்ள யாராவது போனாங்கன்னு கூட போயிட்டு அங்க ஏதாவது பிசாசு ஓட்டினாங்கன்னு பக்கத்துல நின்று அது அங்கிருந்து இங்க ஏறிடும். அப்புறம் இங்க வந்து அண்ணேட்டு ஓடிடுறது. எங்கடா போனேன்? ஊழியத்துக்கு தானே போனேன் அப்படிங்கிறது. ஊழியத்துக்குன்னா நீ இன்னும் 10th பாஸ் பண்ணல, நீ எப்படி போக முடியும்? பேசிக் ஜபம், ஜபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜபம் பண்றது உங்க லைஃப் ஸ்டைலா மாறணும். எதுக்கு எடுத்தாலும் ஜபம், எதுக்குனாலும் ஜபம், உட்கார்ந்தா ஜபம், எழும்புனா ஜபம், 2 லைன் அந்த ஜபம் இருந்தா கூட தேவன் அதை பார்ப்பாரு. போயிட்டே இருக்கிறீங்க, பைக்ல ஒரு ஆளை பார்க்க போற, ஆண்டவரே இன்னைக்கு அவரை பார்க்க போற காரியம் நடக்கணும், ஒரு சின்ன ஜபம் தான் ஆட்டோமேட்டிக்கா வாசல் திறக்கும். இல்லைன்னா அந்த ஆள் வீட்டுக்குள்ள இருந்தா கூட உங்களை பார்க்க மாட்டான். நீங்க போய் நின்னீங்கன்னா அவன் வெகு தொலைவில் இருந்தா கூட ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி வந்துடுமா. எது பிரதர் காரியம் நடந்துச்சு பிரதர்? அந்த ஒரு சிங்கிள் லைன் ஜபம் தான். ஆண்டவரே போறோம், ஏதோ ஒண்ணு தேடி போறோம், கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்யறாரு. எப்படி பிரதர்? அவருடைய அந்த ஜெபம் தான். ஜெபம் பண்ணதில் உறுதியாய் தரித்திருந்தாங்க. அற்புதங்களும் அடையாளங்கள் நடந்தது. அந்த அவங்களுக்கு இருந்த வல்லமையை பார்த்து எல்லா ஜனங்களும் பயந்து நடுங்கினாங்க. அதுல நடுவில் வர்ற ஒரு வார்த்தை பயம் உண்டாயிடுச்சு. இன்னைக்கு நம்மளை குறிச்சு பயம் உலகத்தின் புறஜாதியானுக்கு எங்க இருந்திருக்கு? ஐயோ அவங்க தேவனுடைய பிள்ளைங்க, அவங்க மேல கை வச்ச ஆபத்துன்ற பயத்தை உருவாக்குறவங்கள கர்த்தரு செய்றார். அப்புறம் செய்றார். நம்முடைய ஆலயத்தினுடைய அந்த கட்டுமான பணிகள் அவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. ஜெனரேட்டர் வச்சு கட்டி முடிச்சோம், பரவாயில்ல. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கரண்ட் தர மாட்டேங்கிறியா? பரவாயில்ல, ஜெனரேட்டர் வச்சு கட்டுவேன். சர்ச்சு கரண்ட் தர மாட்டியா? பரவாயில்ல, சோலார் லைட்டை போட்டு நடத்துவேன். இடிச்சியா திரும்ப கட்டுவேன். நமக்கு அந்த உறுதி இருக்கு. கடைசியில தேவன் அந்த கிராமத்துல எதிர்பார்ந்த நபரை மொத்தத்தையும் தீக்கிரையாக்கினார். பைக் இங்க தீப்பிடிச்சு எரியுது, சர்ச்சு வாசல்ல ரோட்ல கிராஸ் பண்றான், தீப்பிடிச்சு எரியுது. சொன்ன வீடு தீப்பிடிக்குது, உள்ள வீட்டோட போர், உள்ள இருக்கிற சப்மரீன் அந்த மோட்டர் அது தீப்பிடிச்சு எரியுது. அடுத்த நாள் காலையிலே கூப்பிட்டு எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். வரிகிரியெல்லாம் போட்டு கையில கொடுத்துட்டான். இப்ப இந்த கிராமத்தில் நம்மள யார் எதிர்ப்பா? ஏத்தவனுக்கு நடந்ததை குறிச்சு இதெல்லாம் என்ன பிரதர்? அடையாளங்கள். இது அற்புதங்கள் இல்லை, இதெல்லாம் என்னது? அடையாளங்கள். இப்ப அந்த கிராமத்தில் என்ன எவன் நம்மளை எதிர்ப்பான்? அந்த கிராமத்துக்குள்ள போனாலே முதல்ல நம்ம சர்ச்சு தாண்டி தான் உள்ளே போனோம். யார் எதிர்ப்பான்? ஒருவன் எதிர்க்க முடியாது. அப்ப தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை நமக்குள்ள நடப்பிக்கிறார். விசுவாசிக்கணும், நடக்கணும், விசுவாசிக்கணும். இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஏதோ ஒண்ணு எனக்கு தேவன் நினைச்சார், ஒரு காரியங்களை நடப்பிக்க போறார். இந்த ஆழ்ந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள வந்தீங்கன்னா நிச்சயமா நடக்கும். அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போறீங்க. ஒருவேளை தேவன் நம்மோடு அழகாய் சொல்லி இருக்கிறார், ஐயா அப்போஸ்தலருடைய கரங்களினாலே அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. இந்த ஜனங்களுக்குள்ளே தேவனாய் கர்த்தர் பலத்த காரியங்களை நடப்பித்தார். இன்னைக்கு இந்த அருமையான நாளிலே தேவன் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையில கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக உங்களை இருதயங்களை திறக்க போறீங்க. ஆண்டவர் நமக்குள்ளே அப்படிப்பட்ட காரியங்களை நடப்பிப்பார், நம்ப போறீங்க. இந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மோடு சொன்ன காரியம் எல்லாம் புதிதாகும். பழுதாக்கப்பட வேண்டிய, பழுது செய்யப்பட வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலும் சீர்படுத்தல் உண்டாகும். நம்மோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் பொய் அல்ல. அந்த மாற்றங்களை நோக்கி நகர துவங்கி இருக்கிறாங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி தேவன் நகர்த்த துவங்கி இருக்கிறார். அதே போல இந்த 2வது மாசத்துல தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை
ஐயா, அற்புதங்களும் அடையாளங்களும் அப்போஸ்தலர் கரங்களினாலே நடக்கும். ஆதியில நடந்தது போல நடக்கும். உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய அற்புதம் நடக்கும், நடக்க வேண்டிய அதிசயம் நடக்கும். அர்த்தமா ரிமாசியாத்மை கரு அந்த தேவனுடைய பரிசுத்த சமூகத்துக்கு நேராக உங்கள் இருதயங்களை திறந்து, தேவனுடைய கரத்துக்கு நேராக உங்கள் இருதயங்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய வாழ்வில் அந்த அற்புதத்தை நான் பார்க்கட்டும், அந்த அதிசயத்தை நான் பார்க்கட்டும். போதாத ஆண்டவரே, இன்றைய நாளிலிருந்து தொடர்ச்சியாக என் வாழ்நாள் முழுவதும் வாக்குத்தத்தங்கள் என்னைக்கும் கொடுக்கப்பட்ட பிறகு அது பழுதாய் போவதே இல்லை. அது நிறைவேற்றி தீருகிற வரை அது உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிற ஆண்டவரை, இன்றிலிருந்து என் வாழ்நாள் முழுவதும் நான் அந்த அதிசயங்களை காணும்படி தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகத்தை செய்வீராக. கேளுங்க கேளுங்க, அந்த அற்புதம் நடக்கணும், அந்த அதிசயம் நடக்கணும். ஆண்டவரே, கையின் பிரயாசத்துல, தொழில, குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வில நடக்க வேண்டிய அற்புதம், எங்கெங்கே பணம் சிக்கி இருக்கிறதோ, வர வேண்டிய பணங்கள் எங்கெங்க என்னென்ன காரியங்கள் அகப்பட்டிருக்கிறதோ அதிலெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு அதிசயம் நடப்பதாக. இருதயங்களை திறந்து தேவனுடைய சமூகத்துக்கு நேர அர்ப்பணம் பண்ணி அந்த அற்புதங்களுக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சரீரத்துல ஒரு அற்புதம் நடக்கட்டும். கேளுங்க கேளுங்க, என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை அற்புதம் நடக்கட்டும். என் வீட்டுக்குள்ளே, கணவருக்குள்ள, என் மனைவிக்குள்ள, என் பிள்ளைக்குள்ள இருக்கிற அற்புதங்கள் ஹல்லேலூயா நடக்க வேண்டிய சரீரத்தினுடைய அற்புதங்கள் நடக்கட்டும். என் பெற்றோருக்குள்ள நடக்க வேண்டிய அற்புதங்கள் நடக்கட்டும். கேளுங்க, சரீர பிரகாரமாய் அந்த அதிசயங்கள் தேவனாய் கர்த்தர் செய்வீராக. வியாதிகள் பலவீனங்களை நீக்கி போடுவீராக. தொழில்கள் அற்புதங்கள் நடப்பதாக. திறக்கப்பட வேண்டிய புதிய வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக. லதூரா மாதூரா லிக்ஸஹா தூனா சேதர் பதுன் மதர் கதைப்பர் அக்கஷ்யா தூரபா. வந்திருக்கிற இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக அந்த பலன் பூரணமாய் இறங்கட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். தேவனுடைய கரத்திலிருந்து நன்மைகள் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் இந்த வார்த்தைகளை உங்களுக்குள்ளே நிறைவேற்றுகிற விதத்தில் நிலைத்திருப்பதாக.